குட்டீஸ், பீஸ் கிட்ஸ் டைமுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கும் நாங்கள் நிறைய எக்ஸைட்டிங் ப்ரோக்ராம்ஸோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ அந்த எக்ஸைட்டிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீஸ் கிட்ஸ் டைம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போன வாரம் நம்ம சுந்தர் அங்கிள் உங்களுக்கு பலூன்லாம் சொல்லி கொடுத்தாங்க தானே? எல்லோரும் செஞ்சு பார்த்தீங்களா? நல்லா நான் அக்கெல்லாம் செஞ்சு பார்த்தேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் சொன்னீங்களா பலூனை வச்சு? அவங்கள ஆண்டவரை பற்றி அவங்க என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ சொல்லி கொடுத்தீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டாங்களா? சரி, வெரி குட், சூப்பர். உங்கள் யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க சொல்லுங்க, எல்லோரும் கை தூக்குங்க. அக்காக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு இருக்காங்களா? இருக்காங்க தானே? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தானே? அக்காவுக்கும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். 5 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். எத்தனை பேர்? 5 பேர் இருந்தாங்களாம். அவங்க 5 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்று போல் வளர்ந்து ஒன்று போல் வந்துட்டு இருந்தாங்களாம். அந்த அண்ணன்மார்கள் பெருசாகும்போது அதில் ஒரே ஒரு அண்ணனுக்கு மட்டும் உடம்பு சுத்தமாக முடியாமல் ஆயிடுச்சான். அப்போ அவங்க படுக்கையே ஆயிட்டாங்களாம். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். நீங்களும் அப்படி தானே? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வருத்தப்பட்டாங்கன்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து வருத்தம் தானே படுவீங்க. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் படுற அந்த கஷ்டத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியலையாம். அவ்வளோ அளவுக்கு அவங்க வருத்தப்பட்டாங்களாம். என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த அண்ணனுக்கு வாத நோய் வந்துடுச்சான். அந்த வாத நோயால் அந்த அண்ணன் அவங்களோட வேலையை கூட அவங்களால சரியாக செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். நல்ல நிலைமையில மட்டும் இல்லை, அவங்க கஷ்டப்பட்ட நிலைமையிலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் வெளியே ரோட்டில் போகும்போது ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கு. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது? புதுசாக ஏதோ ஷாப்பிங் மால் எதுவும் ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை புதுசாக எதுவும் செய்ய போகிறாங்களா? யார் வந்திருக்காங்களா? அப்படி சொல்லி இந்த 4 பேரும் சேர்ந்து ஓடி போய் அங்கே போய் பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா உள்ளே பார்த்தாலும் ஒரே கூட்டம். அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கூப்பிட்டு, உள்ளே என்ன நடக்குது? எதனால இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது, ஏசப்பா ஜீசஸ் வந்திருக்காங்க இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஜீசஸ் வந்திருக்காங்களா? அப்போ ஜீசஸ் நம்ம நிறைய பேரை சுகப்படுத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே, ஜீசஸ் கிட்ட அப்போ நம்ம ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனால் கண்டிப்பாக அவங்க சுகமாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்க, வேகமாக ஓடி போய் அவங்க ஃப்ரெண்டை தூக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டை தூக்கிட்டு அவங்களால சுத்தமாக நடக்கவே முடியாது. அதனால் அவங்க 4 பேரும் எப்படி தூக்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு பெட்டில் அவங்கள அப்படியே படுக்க வச்சு அந்த பெட்டோட தூக்கிட்டு வராங்க. ஆனால் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டு வாசலில் பார்க்கும்போது அவங்க உள்ளே போகவே முடியலையாம். அவ்வளோ கூட்டமாக யாருமே இவங்களை பார்த்து கூட அவங்க என்ன பண்ணல, வழி கூட விழலையாம். அப்போ இவங்க 4 பேருக்கு அவங்க எப்படிடா ஜீசஸ் கிட்ட இவரை கொண்டு போகிறது அப்படின்னு 4 பேர் யோசிக்கிறாங்க. சரி, நம்ம மேலே போய் வீட்டுக்கு மேலே ஏறி போய் பார்ப்போம், வேறு ஏதாவது ஒரு வாசல் இருக்கா, வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கா பார்ப்போம் சொல்லிட்டு இவங்க 4 பேர் மேலே ஏறி தேடுறாங்க. ஒரு வாசலும் இல்லை. அப்போ இவங்களுக்கு புதுசாக ஒரு ஐடியா வருது. அந்த வீடு ஒரு ஓட்டு வீடுன்றதுனால அந்த மேலே இருக்க கூரையை அழகாக நம்ம பிரிச்சுட்டு திருப்பி நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மேலே இருக்க கூரையெல்லாம் அழகாக பிரிச்சுடுறாங்க. அதுவும் எப்படி தெரியுமா, அந்த பெட்டு மட்டும், அந்த படுக்கை மட்டும் அப்படியே உள்ளே போகிற மாதிரி, ஆண்டவருக்கு முன்னாடி போகிற மாதிரி அந்த கட்டிலை சுற்றி நல்லா ஒரு ரோப் கட்டி அவங்க ஃப்ரெண்டையும் அதில் பத்திரமா மேலே தூக்கிட்டு வந்து 4 பேரும் 4 முனையில் பிடிச்சிக்கிறாங்க. கட்டிலோட 4 முனையை பிடிச்சி அந்த கயிறை வச்சு மெல்ல 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 இறக்குறாங்க. அப்போது ஜீசஸ் திடீர்னு பார்க்குறாங்க, என்னடா வீடு ஒழுங்காக இருந்தது, திடீர்னு யாரோ வந்தாங்க, என்னமோ பிரித்தாங்க, திடீர்னு ஒரு படுக்கை மட்டும் நமக்கு முன்னாடி வருதே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜீசஸுக்கு முன்னாடி கரெக்டாக அது இறங்குற மாதிரி 4 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸை தூக்கிட்டு அதுவும் மேலே ஏறி நடக்க முடியாது, அப்படி தானே? ஒரு ஹைட்டில் நிற்க முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைட்டில் ஏறி நின்று அவங்க ஃப்ரெண்டை கீழே டம்முன்னு விடாமல் மெல்ல மெல்ல இறக்குறாங்க. அப்போ ஜீசஸ் அவங்க 4 பேரையும் பார்க்குறாரு. 4 பேரையும் பார்த்து சூப்பராக இவங்க 4 பேரும் எப்படி ஒரு ஐடியா பண்ணி இப்படி இறக்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்குள்ள விசுவாசம் எவ்வளவா இருக்குது. அவன் ஃப்ரெண்டு தான், அவன் எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு அவங்க யோசிக்காமல் அவங்க ஃப்ரெண்டை சரி பண்ணணும், அவன் ஃப்ரெண்டு சுகம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சியை ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்து அதே மாதிரி அந்த அண்ணனை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து உன் வீட்டுக்கு திரும்பிப்போன்னு சொல்கிறாரு. அவன் தன்னோட பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான்.
அவன் அந்த படுக்கையை விட்டு வேகமாக எந்திரிச்சு தன்னோட படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். ஆனால் இந்த இடத்துல நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். அந்த அண்ணனுக்கு அந்த 5 ஃப்ரெண்ட்ஸு இருந்தாங்க. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்க சிக்கானோடனே அவங்க 4 பேரும் வந்து போகாமல் அவங்களோட கஷ்டத்தோட நேரத்துலையும் அவங்க கூட சப்போர்ட்டாக இருந்தாங்க. எப்படி ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு, உங்களை நான் நேசிப்பது போல் அடுத்தவங்கள நேசிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அப்படி தானே? அதேமாதிரி இவங்க 4 பேரும் அவங்கள நேசித்தது போல் அவங்கள நேசிக்க போய் தான் அவங்க ஏசப்பா கிட்ட அவங்கள கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நேசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மட்டும் இல்லாமல் அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க ஃபேமிலி கஷ்டப்படுது அப்படின்னு உங்கள்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணணும். அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட பரிந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா பற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். நீதிமொழிகள் 17:17 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இது போல் நாமளும் எல்லா காலத்துலையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை ஸ்நேகிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் வச்சுக்கணும். அதே நேரத்தில் மற்ற ஏசப்பாவை அறியாதவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும், ஏசப்பா பற்றி சொல்லணும். ஏசப்பா கிட்ட அவங்க நெருங்கிறதுக்கான வழிகளை நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் அவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க ரொம்ப பேட் டைமில் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதே வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பலனாக இருக்கும். அது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அவங்களோட ப்ரேயர்லாம் பார்த்து கண்டிப்பாக அவங்களையும் அந்த கஷ்டத்துலேருந்து விடுவிப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள ஸ்டோரி நல்லா இருந்ததா? கண்டிப்பாக என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஏசப்பா பற்றி சொல்லணும். ஸோ இன்றைக்கும் இந்த பீஸ் கிட்ஸ் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் கிட்ஸ் டைமில் இன்னொரு எக்ஸைட்டிங்கான ப்ரோக்ராமோட நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். பாய்.